தமிழ்நாட்டில் இருந்து தாய்மொழி தமிழ் எழுத படிக்க தெரியாது இருப்பவர்கள் இறந்தவர்கள் என்று அறிவித்துவிட வேண்டியதுதான். தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று அர்த்தம். காரணம், உங்கள் கனவில் வரும், நீங்கள் தூங்கும் போது கனவில் என்ன வருகிறதோ அதுதான் உங்கள் தாய்மொழி. நீங்கள் கனவு காணும் போது வேறு மொழி பேசி வேறு இது பேசி அந்த மொழியாக கனவு வந்தால் தமிழிலிருந்து நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று பொருள். இப்போ புரியுதா? நீ என்ன மொழி வேணா படி, ஆனால் உன் தாய்மொழி தமிழ் எழுத படிக்க தெரியணும். என்ன அப்படியே உடனே டேக் பண்ணி என் பசங்கள்லாம் வந்து மெட்ரிகுலேஷன் படிக்குது பாருங்கள், இவருக்கு ரொம்ப காஸ்ட்லி ஸ்கூலில் படிக்க வைக்கிறார் அப்படிலாம் சொல்லுவீங்க, கமெண்ட் போடுவீங்க. என் பசங்களாம் அரசு பள்ளியில் 5 வருஷம் படிச்சிருக்காங்க தமிழ் கற்றுக்கணுன்றதுக்காகவே. தாய்மொழி தமிழை மறந்தவன் இறந்தவன் ஆவான். இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மொழி, உலகத்திலே ஈசனால் பேசப்பட்ட மொழி, முப்பாட்டன் முருகனால் பேசப்பட்ட மொழி, பெருமாளால் பேசப்பட்ட மொழி, இப்படி முனேஸ்வரன், ஈஸ்வரன், சனேஸ்வரன், இப்படி பல கடவுள்களால் பேசப்பட்ட மொழி தமிழ். நீ அந்த மொழியை கற்றுக்காத இருக்கிறன்னா நீ தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டுன்னு அர்த்தம், செத்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு தமிழ் தவசம் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நீங்கள் பொணமாக வாழ போகிறீங்களா பொறுப்பாக வாழ போகிறீங்களா முடிவு செய்து கொள்ளுங்கள். முடிவு செய்து கொள்ளுங்கள். படிக்கால் நான் வந்து ஸ்கூல் பக்கமே போகலைங்க படிக்கலைங்க அப்படின்னா அது வேற, அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. ஆனால் படிப்பு இருந்தும் கல்வி தகுதி இருந்தும் பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் நீ உன் தாய்மொழியை மறந்து ஆங்கில மொழியோ இல்லை அந்நிய மொழிகளோ கற்றுக்கணும், அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சினா நீ தமிழ்நாட்டில், நான் தமிழன்னு சொல்லாத, நீ இறந்து போன பொணமாக இருக்க போகிறீங்களா பொறுப்பாக வாழ போகிறீங்களா திரிந்து போலீங்க. தமிழில் என்னடா இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழில் எல்லாம் இருக்குது. எல்லா மொழியிலும் இல்லாத அளவுக்கு சிறப்பு தமிழில் இருக்குது. அதை நீ தேடி பார்க்கல, படிக்கலை. தேடி பார்க்க நீ 500 1000 ஓட்டு போடுறீங்க பாரு, அந்த அரசாங்கம், குறிப்பாக கருணாநிதி அரசாங்கம் தமிழ்நாட்டை படிக்க விடலை, தெரிஞ்சிக்க விடலை. பொய்யான கற்பனைகளை மண்டையில் விதைச்சி ஈவே ராமசாமி ஆக்கிற மாதிரி ஆளுங்க விதைச்சி உன்னை தமிழ்லேருந்து எடுத்து சுடகாட்டில் கொண்டு போய் உயிரோடு உன்னை புதைச்சிட்டான். இன்னும் உயிர் இருக்குது. நீ எழுந்து வர போறியா, அங்கேயே சாக போறியா, முடிவு உங்கள் கையில் இருக்குது.